யூடியூப் சேனல் கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லையே. எங்களுடைய பொதுவாக விமர்சனம் தான் சொல்கிறோம். அது வந்து பேப்பர் விமர்சனம் ஆகட்டும், யூடியூப் விமர்சனம் ஆகட்டும், சேட்டலைட் விமர்சனம் ஆகட்டும். என்ன நான் வந்து 200 கோடி போட்டு ஒரு படம் எடுத்துருக்கிறேன். என்னுடைய படம் வந்து நான் வந்து அந்த 200 கோடி நான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டுனா நீங்கள் முதல் நாளே வந்து இருந்துட்டு இது சரியில்லை இது யாரும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னு போட்டுனா எனக்கு பிடிக்கலன்ட்டு போங்க, நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட பேசுங்க, தப்பாக அந்த படத்துக்கு பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எதுக்காக பப்ளிக்கில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு அந்த படம் யாரும் போயிடாதீங்க எப்படின்னு அதான் சொன்னேன். நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, உங்களுக்கு ஏன் அந்த ஹோட்டல் முன்னால் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த ஹோட்டலுக்கு யாரும் போயிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஜவுளி கடை முன்னால் சொல்லுங்கள், ஒரு நாக்கடை முன்னால் சொல்லுங்கள் பார்க்கலாம். சினிமா தியேட்டருக்காரன் மட்டும்தான் இழிச்சவாயன். அது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இக்கட்டான சூழல்ல இப்போ விஜய் படங்கள் வந்து திரையரங்குக்கு ஒரு அந்த கொரோனா காலகட்டத்தில் மாஸ்டர் படம் வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்தில் விஜய் வந்து திரையுலகை விட்டு அரசியலுக்கு போயிருக்காரு. தனிப்பட்ட ஒருத்தரை பற்றி கேட்கலையே கேட்காதீங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ரெடி இல்லை. அவங்களுடைய விருப்பம் அதெல்லாம். அவர் வந்து அரசியலுக்கு போகிறதோ சினிமாவில் நடிக்கிறதோ அவருடைய விருப்பம். அதை பற்றி நான் எப்படி கமெண்ட் அடிக்க முடியும்? அது இது எல்லாமே சொல்ல தெரிஞ்சவங்க. எப்படின்னா நாங்கள் என்னங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்க, ஒரு அடி தாங்குறோம், 2 அடி தாங்குறோம், 3 அடி தாங்குறோம், 4வது அடி அடிக்கும்போது தான் வலிக்கும்போது தான் அப்புறம் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம். அதுதான் இது. அதாவது இப்போ நாங்கள் வேட்டையன் வந்தப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க, அந்த படம் வந்தப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க, இந்தியன் வந்தப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க, இந்த படம் வந்தப்போ ஏன் சொல்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு உங்கள் சம்மந்தப்பட்டவங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு நான் அதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு யார் வேண்டப்பட்ட இந்த சினிமாங்கிறது தான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. உங்களுக்கே தெரியும். அதாவது 190 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினுச்சுன்னு சொல்லிட்டுனா ஒரு மல்டி மில்லியனர் வந்து இருந்துட்டு முன்னாள் ரோல் தான் உட்கார முடியும். ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் வந்து பின்னால் கடைசி ரோலுக்கு வந்து படம் பார்க்க முடியும். சமத்துவம் இருக்கிற இடம் சினிமா தியேட்டர் தான். அது மாதிரி தான் நடிகர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும். ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ நாங்கள்லாம் எனக்கு 45 வருஷம் அந்த சினிமாவில் அனுபவம் இருக்குது. நாங்கள் யாரும் அதை பற்றி சிந்திக்கிறது கூட கிடையாது. பொதுமக்கள் அதை பற்றி எப்பவுமே பேசுனது கிடையாது. அதனால இவங்க யாராவது விமர்சிட்டு போகிறாங்க, நாங்கள் அதை பற்றி ஒன்று நினைக்க போகிறது கிடையாது. இது நாங்கள் இண்டஸ்ட்ரியினுடைய சிரமத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ சொன்னோம்ல ஒழிய மற்றபடி நாங்கள் வந்து சூர்யா எங்களுக்கு என்ன சொந்தக்காரரா, இல்லை சூர்யா எங்களுக்காக டெய்லி காலையில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி வைக்கிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படங்கள் வசூல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி 2-3 நாள் அடிபடுங்கிறதுனால தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். இனி வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி வரும்போது அதுக்கு என்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். பெரிய ஹீரோஸ் படம் வரும்போது எல்லாருமே ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க. ப்ரீ புக்கிங் பண்ணி ஒரு 5-6 நாளில் உங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடுது. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஆகிருக்கும்ல. எந்த பெரிய ஹீரோ படம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து 5-6 நாளெல்லாம் புக் ஆகிறதே கிடையாது. எந்த பெரிய ஹீரோ படம் 5-6 நாளில் புக் ஆகிறது கிடையாது. மக்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு சிட்டியில் என்ன அதாவது ஒன்று பெரிய தியேட்டர்களில் அந்த மாதிரி புக் ஆகும். மற்ற தமிழ்நாட்டில் 1168 தியேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டுனா ஒரு 10 தியேட்டரில் அந்த மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு புக் ஆகும். மீதி எல்லா தியேட்டருமே வந்து இருந்துட்டு ஒரு நாள் புக் ஆகும். இன்னும் சொல்ல போனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் கரண்ட் புக்கிங்கில் தான் டிக்கெட் போகும். இதுதான் நிலைமை. அதனால் நீங்கள் ஒரு 10 தியேட்டர் தமிழ்நாட்டுக்கு 1168 ஸ்க்ரீன், ஒரு 10 ஸ்க்ரீனில் வந்து 6 நாள் புக் ஆகிறதுனால 1168 ஸ்க்ரீன்லேயும் 6 நாள் புக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து உண்மையிலேயே வந்து கற்பனை தான். அப்படி எந்த படத்துக்குமே ஆகாது. எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் ஆகாது. சார் அரசியல் போகிறதுனால இனிமேல் சினிமா படங்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் தெரியல பாதிப்பு அந்த மாதிரி? நான் திருப்பி அதையே சொல்கிறேன் பாருங்களேன். சினிமாங்கிறது வந்து யார் ஒருவரையும் நம்பி அல்ல. 100 வருஷமாக இருக்கிற சினிமா. எல்லா ஸ்டார்களும் வர்றாங்க போகிறாங்க. அது மாதிரி தான் இதுவும். சோசியல் மீடியாவில் வர விமர்சனங்கள் திரைப்படத்துக்கு வர விமர்சனங்கள் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தடுக்கிறங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. 7 நாள் கழித்து விமர்சிங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் தடுக்கவே இல்லை இந்த இடத்துல. நீங்கள் வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்தா அந்த படம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்து விமர்சனம் பண்ணுங்கள். அதாவது பொதுமக்கள் மத்தியில் வந்து இருந்துக்கிட்டு ஒரு படத்தை வந்து பார்த்து முதல் நாளே வந்து பெரிய மவுத் டாக் வந்துடாது. 2 நாள் நான் இப்போ நிறைய படம் சொன்னேன். சேதுவாகட்டும் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பிக்கப் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு வாரம் கால அவகாசம் கொடுங்க அந்த படத்துக்கு. கால அவகாசத்தில் மக்கள் படம் பார்த்து அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணாருன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. நீங்கள் யாருமே பார்க்காத படத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு இப்போ நானே இத்தனை வருஷத்தில் நான் எத்தனையோ படங்கள் ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு படம் பிடிக்கும், ஆனால் அந்த படம் தியேட்டரில் ஓடாது. எனக்கு ஒரு படம் பிடிக்காது, அந்த படம் தியேட்டரில் பெரிய ஹிட் ஆகும். இது எனக்கு மட்டும் இல்லை, ஏபி செட்டியார் அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு. ஏறத்தாழ 60-70 வருஷத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சினிமாவை பார்த்து இந்த படம் ஓடுன்னு கணிச்சிங்கன்னு சொல்லிட்டுனா நான் மாதம் அவருக்கு ₹1,00,000 சம்பளம் தள்ளுறேன்னா 60 வருஷத்துக்கு முன்னால் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, பொதுவாக வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டுனா எல்லாருமே நடிகர்களாகட்டும் டெக்னீஷியன்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் நம்ம தொழில் சினிமா.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு தொழில் இருக்கிறவங்க, ஒரு மோட்டார் கம்பெனிக்காரரோ இல்லை ஒரு கடை ஜவுளி கடைக்காரரோ, ஒரு நகை கடைக்காரரோ, ஒரு பனியன் கம்பெனிக்காரரோ, ஒரு மில்லுக்காரரோ, யாருமே இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறதே கிடையாது. அவங்கெல்லாம் அவங்க வியாபாரத்தை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி அரசியல்களை, இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான்லாம் ஆரம்ப காலத்துலேயே இந்த அரசியல் கருத்துக்கு போகிறதில்ல. எதுக்காகனா நம்ம தொழில் சினிமா, அரசியல் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இருந்துக்கிட்டு இவங்க அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க, அவங்க இவங்களுடைய குறை சொல்கிறாங்க. நாம் பொது மனுஷன், நம்ம வந்து எல்லாத்துக்கும் நடுநிலைமை, நமக்கு எல்லோரும் வேணும், நம்ம அந்த மாதிரி நடுநிலைமையாக இருக்கணும். இவங்க அதை தவிர்க்கிறது நல்லது. இவங்க வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷன்லேயோ மற்றதுலையோ வந்து இருந்துக்கிட்டு தேவையில்லாத கருத்துக்கள் இவங்க சொல்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த நாட்டு பிரஜை, அதனால் எனக்கு சொல்கிற உரிமை இருக்குது. உரிமை உங்களுக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் சார்ந்த தொழில் இருக்கு இல்லையா, அது பாதிக்குது. யாரை பாதிக்குது? உங்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, அந்த தொழிலில் முதலீடு போட்டவங்களை பாதிக்குது. அதனால் இந்த மாதிரி கருத்து சொல்லாமல் இருக்கிறது சால சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. சூர்யாவோட படத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வருது. இனி வருங்காலங்களில் அவருக்கு படங்கள் எப்படி ஆதரவு, மக்கள் ஆதரவு இருக்கும், தியேட்டர் உரிமையாளர்கள் பக்கத்தில் ஆதரவு. சூர்யாவோட படங்கிற மறந்துடுங்க நீங்கள். இதில் இந்த இடத்துல சூர்யாவுடைய படம் அல்ல, இது வந்து கங்குவாங்கிறது வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி. சூர்யா வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இந்த படத்தில் எல்லாரும் தான் நடிச்சிருக்காங்க. படத்தை பற்றி தான் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, சூர்யாவை யாருமே விமர்சனம் பண்ணி நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அந்த விமர்சனத்தோடு பார்க்க முடியும். சூர்யா பிரமாதமாக நடிச்சிருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சூர்யா விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க? படத்தை விமர்சனம் பண்ணுறாங்க, சூர்யாவை பற்றி யாருமே, சூர்யா நடிச்சிருக்காரு அதனால தான் படம் நல்லா இல்லைன்னு யாரும் பேசல. சார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதான் சொல்கிற மாதிரிங்களேன். நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் உங்கள் வாட்டில் சொல்லுங்கள். அவர் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். நான் என்னங்கிறேன்னா, நீங்கள் கேட்குறது எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒருத்தர் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் பத்திரிக்கை சேர்ந்தவங்க உடனே அதை வந்து நேர் வழியில் சிந்திங்க. சூர்யா மும்பையில் போகணும், யாரோ 2 பேர் ரோட்டில் நின்று சத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே சூர்யா மும்பை போயிடுவார். எதுக்கு போகிறார் அவர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் தான் இருப்பார், தமிழ் சினிமாவில் ஜெயிப்பார் அவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.